லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கூடலூர் அருகே உள்ள பாடந்துறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் வீடுகள் மூழ்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் மூழ்கிய குடியிருப்புகள், சாலைகளால் மக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். உதகை கூடலூர் சாலையில் மரம் விழுந்ததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மகேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மகேஷ், என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்க ஏற்பட்டிருக்கு? ராதா, அதிக கனமழைக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கூடலூர், பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பாடந்துறை பகுதியில் உள்ள ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்று நீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. இதனால் சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் மழைநீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையும் இருக்கிறது. அதே போல ஊட்டியிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய சாலையில் ஆகாசபாலம் என்னும் பகுதியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு மரம் விழுந்த நிலையில் சுமார் 7:15 மணி அளவில் மரம் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டிருக்கிறது. தெப்பக்காடு பகுதியில் 2வது முறையாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தெப்பக்காடு தரைப்பாலம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக கூடலூர் மசனகுடி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் அளவு அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய சூழலில் மேலும் ஆற்றில் இருக்கக்கூடிய வெள்ளம் அதிகரித்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராதா, மகேஸ்வரன், தற்பொழுது காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. மரம் விழுந்திருக்கிறது. மீட்பு குழுவினர் அதனை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாயாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால 2வது நாளாக தெப்பக்காடு தரைப்பாலமும் மூழ்கப்பட்டிருக்கிறது. அதிகனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரியில பேரிடர் மீட்பு படையினர் முகாமிட்டிருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க? மீட்பு பணிகள்லாம் தற்பொழுது எந்த அளவுல இருக்கு? மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுதான் எங்கெங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது குறித்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு 20 தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் கூடலூர் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர். 10 பேர் கூடலூர் பகுதியிலும் 10 பேர் தேவாலா பகுதியிலும் அனுப்பப்பட்டு அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. தற்போதுதான் பாதிப்புகள் எங்கெங்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்தந்த பகுதிகளுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அதே போல தீயணைப்பு துறையினரும் இரவு முதல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே சிறு சிறு பாதிப்புகள், மரங்கள் விழுந்தால் அங்கு சென்று அதனை அகற்றி போக்குவரத்தை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகளை அவர்களும் மேற்கொண்டு வருகிறார்கள். வருவாய்த்துறையினரும் தற்போது அனைத்து பகுதிகளிலும் எங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களை சேகரித்து வருகிறார்கள். இதன் பிறகுதான் பாதிப்புகள் குறித்த தகவல் வெளியாகும். அதன் அடிப்படையில் அங்கு சென்று மீட்பு பணிகளை அனைத்து துறை அதிகாரிகளும் மேற்கொள்வார்கள். ராதா, நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால கூடலூர் அருகே உள்ள பாடந்துறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் அங்கு கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.